மூன்று பகுதியாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஏவலை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவலை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அவருடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கல்வி பெறுவது என்பது ஒரு இபாதத். கற்பதை அல்லாஹ் தஆலா ஃபர்லாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் தொழுகை போன்று, நோன்பு போன்று அதை நாங்கள் கணிப்பதில்லை. தொழ வேணுமா இருந்தாலும் அறிய வேண்டும், நோன்பு பிடிக்க வேணுமா இருந்தாலும் அறிய வேண்டும், உம்ரா செய்வதாக இருந்தாலும் அறிய வேண்டும், ஹஜ் செய்வதாக இருந்தாலும் அறிய வேண்டும், வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அறிய வேண்டும், விவசாயம் செய்வதாக இருந்தாலும் அறிய வேண்டும். யோசித்து பாருங்கள், எங்களோட பழைய வியாபார நிலையங்கள்லாம் இப்ப எங்கே? மக்கி ஸ்டோர் எல்லா பிரதேசத்திலும் கிளைகளை வைத்து வந்தது, இப்போது எங்கே? இல்லமம் ஜவாஹிர் இப்போது எங்கே? என்ன நடந்தது? எல்லோரும் பெரிய வியாபார நிலையங்களை நடத்தி பணக்காரர்களாக இருந்தார்கள். என்ன நடந்தது? தகப்பனுடைய தொழிலை மகன் செய்தாரே தவிர அதை அறிவுபூர்வமாக கற்று நடத்தக்கூடிய நிலைக்கு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் ஆக்கவில்லை. பணக்காரன் பிள்ளை பணக்காரன் என்ற வகையில் வளர்ந்தார்களே தவிர அவர்களை படிக்க வைத்து அறிவுபூர்வமாக காலத்துக்கு பொருத்தமாக அந்த தொழிலை செய்யக்கூடிய அறிவு அவர்களுக்கு கிடைக்காம காரணமாகத்தான் அந்த பணக்காரர்கள் எல்லாம் இப்ப கீழே போய்விட்டார்கள். மற்ற சமூகத்தை எடுத்து பாருங்கள், அவர்கள் விவசாயிகள், வியாபாரம் செய்வதை இழிவாக கருதியவர்கள் இப்போது வியாபாரத்தை உயர்ந்து நிற்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். அவர்கள் பிகாம் படித்தார்கள், அக்கவுண்டன்ட் படித்தார்கள், அதுக்கு மேலேயும் படித்தார்கள். அதற்கூடாக வியாபாரத்தை எவ்வாறு காலத்துக்கு பொருத்தமான முறையிலே செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அந்த துறையிலே முயற்சித்தார்கள். போய் பாருங்கள், கிர்பத் கூட எப்படி இருக்கிறது, நுகை கூட எப்படி இருக்கிறது. கொழும்பெல்லாம் இப்போது பால் அடைந்து விட்டது. காரணம் என்ன? அறிவுதான். எனவே பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இந்த உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். விவசாயம் செய்ய வேணுமா இருந்தாலும் இப்போது அறிவு வேண்டும். அறிவு ரீதியாக எப்படி விவசாயம் செய்வது என்பது இப்போது நவீனமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த நிலை வர வேணுமா இருந்தால் நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய சமூகம் எதிர்காலத்திலே நல்ல நிலையில் வாழ வேணுமா இருந்தால் நாங்கள் படிக்க வேண்டும், ஆசிரியர்கள் படிப்பிக்க வேண்டும், பெற்றோர்கள் படிப்பதற்கு உதவ வேண்டும். இந்த நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு அடிப்படையாக அமையும் என்று நினைத்து எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். நாளிதழ் ஆசிரியர் அவர்களுக்கு எமது நன்றிகள். ஆழமான கருத்துக்கள், அதே போன்று மிகவும் சரளமான சிந்தனைகள், இவற்றை அன்னார் உங்கள் முன் வைத்தார்கள். நான் நினைக்கிறேன் அந்த உரை மிகவும் பயன்மிக்க ஒரு உரையாக அமைந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு முக்கியமான உரை இடம்பெறவிருக்கிறது. அதற்கு முன்னர் உங்களுடைய வரவுகளை பதிவு செய்து கொள்வதற்காக ஒரு புத்தகத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம். அது எங்களிடம் மீண்டும் வந்து சேரவில்லை. கையொப்பமிட்டவர்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைத்தால் அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அடுத்து இந்த நிகழ்விலே முக்கியமான உரை ஆற்றுவதற்காக கொட்டஹென கலாநிதி பதியுதீன் மஹ்மூத், அந்த பெயரை சொல்லுகிற போதே அந்த பெயருக்கு பின்னால் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வி பாரம்பரியம் சம்பந்தமான ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை பற்றி இப்பொழுது நாங்கள் பேசவில்லை, இருந்தாலும் அதனை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் கல்லூரியின் அதிபர் ஜனாப் ஆலிஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பிரதம அதிதிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, ஏற்பாட்டு குழுவினரே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இணைந்து உலகணிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த நிகழ்வுக்காக வேண்டி என்னையும் அழைத்து இந்த நிகழ்விலே ஒரு உரையாற்றுவதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை தந்த ஏற்பாட்டு குழுவுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து தனித்துவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால்
முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து தனித்துவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அத்தியாவசியமானது கல்விதான் என்பதை முன்னாள் ஆசிரியரும் தேசிய கல்வி நிறுவனத்தின் வளவாளருமான MHM நாளிர் அவர்கள் மிகவும் அழகான முறையில் தெளிவாக சொன்னார்கள். அது சம்பந்தமாக நான் நீண்ட உரையாற்றுவதற்காக விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், எங்களுடைய நாட்டில் விசேஷமாக கொழும்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய கல்வி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதற்கு 1975-80 ஆண்டுகளில் இருந்து நான் நினைக்கிறேன். நானும் பத்திரிகைகளில், வானொலியில், தொலைக்காட்சியில் கேட்டு பார்த்திருக்கிறேன். எத்தனையோ கல்வி மகாநாடுகள் நடைபெற்றது. கல்வி வீழ்ச்சிக்குரிய காரணம் என்பதை ஆராய்வதற்காக வேண்டி அந்த மகாநாடுகளை கூட்டி ஆராய்ந்துவிட்டு கடைசியாக ஒரு சாப்பாட்டையும் போட்டுவிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டு சென்ற சந்தர்ப்பங்களைத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதனால முஸ்லிம்களுடைய கல்வியில எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டதை நாங்கள் மேல் மாகாணத்தில் விசேடமாக கொழும்புல இருக்கிற பாடசாலைகளை காணக்கூடியதாக இருக்கவில்லை. எங்களுடைய நோக்கம் அதுதான். நாங்க கூட வேணும், பேச வேணும், பத்திரிகைகள் எங்களோட ரிப்போர்ட் வர வேணும், பேர் வர வேணும், டிவியில பேர் வர வேணும், போட்டோ வர வேணும். அதோடு நாங்க முஸ்லிம்களுடைய கல்வியில் அக்கறை உள்ளவர்கள் ஒரு சமூகம் என்றதை காட்டிக்கொள்ள வேணும். இதோடு எங்களுடைய நிலைப்பாடு முடிவடைகின்றது. அதையும் தாண்டி உண்மையாகவே முஸ்லிம்களுடைய கல்வியில வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது, இந்த முஸ்லிம் கல்வி வீழ்ச்சிக்கு என்ன செய்யலாம் என்பதை ஆராய்ந்து அதற்குரிய ஒரு மருந்து, நோய்க்குரிய மருந்தாக அது கொடுப்பதற்காக வேண்டிய அந்த மருந்தை இன்று எடுத்துக்கொண்டு வந்து இன்று உங்கள் முன்னிலே வைத்திருக்கிறார்கள் சொன்னால், அது இந்த முஸ்லிம் வாலிப இந்த சங்கத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் இப்பொழுது இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோமே, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வந்திருக்கின்றோமே, அதுதான் அதனுடைய மருந்தாக இருக்கின்றது. நான் உதாரணமாக ஒரே ஒரு கேள்வி நான் இங்கே கேட்கலாம் இருக்கிறேன். ஒரு 10 டாக்டர்ஸ் எழுப்பிடுங்க பாப்போம். ஒரு 10 டாக்டர்ஸ் மாதிரி எழுமுங்க பாப்போம். ஒரு 10 லோயர் எழுமுங்க பாப்போம். ஒரு 10 இன்ஜினியர் எழுமுங்க பாப்போம்.